இதில் 1 ஸ்குவாடு 2 ஸ்குவாடு 3 ஸ்குவாடு அப்படி வந்து இந்த ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு n இன்டு n + 1 2n + 1 ஹோல் டிவைட் பை 6 ஃபார்முலா போட்டிருப்பீங்க. போடும்பொழுது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, நான் சொன்னது மாதிரி 5 ஸ்குவாட்னா 25, என்னுடைய மதிப்பு 21, 21 பெருக்கல் 22 பெருக்கல் 21 22 கூட்டி 43 டிவைட் பை 6ன்னு போட்டு கட் பண்ணி சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு 82,775 ஆன்சர். நான் தாண்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வர சாமி. இன்னைக்கு எங்கேயாவது போகலாம், பூங்காவுக்கு போகலாம். சாயந்தரம் கூட பல்லெடுக்கு சாமி. ரைட், அடுத்த ப்ராப்ளம். 15 ஸ்குவாட் 16 ஸ்குவாட் 17 ஸ்குவாட் எக்ஸெட்ரா ப்ளஸ் 28 ஸ்குவாட். பாருங்க, இந்த ப்ராப்ளம் ஒன்லேருந்து தொடங்கலை. ஒன்லேருந்து தொடங்காட்ட நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, எதுலேருந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி வர மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒன்லேருந்து இந்த கணக்கை நம்ம மாற்றி எழுதணும். 1 ஸ்குவாட் 2 ஸ்குவாட் நமக்கு ஏன்னா ஃபார்முலா ஒன்லேருந்து தான் ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான், இது ஒன்லேருந்து தொடங்கினா மட்டும் தான் ஃபார்முலா அப்ளை ஆகும். ஸோ 1 ஸ்குவாட் 2 ஸ்குவாட் 3 ஸ்குவாட் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 28 ஸ்குவாட் மைனஸ் இது ஒரு செட்டாக எடுத்துகிட்டு அதில் இருந்து 14 ஸ்குவாட் வரைக்கும் மைனஸ் பண்ணணும். 1 ஸ்குவாட் 2 ஸ்குவாட் ப்ளஸ் 3 ஸ்குவாட் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 14 ஸ்குவாட். இது வரைக்கும் நீங்கள் மைனஸ் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும். அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் 2 தடவை ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 28 வரைக்கும் ஒருக்கா ஃபார்முலா அப்ளை பண்ணணும், இந்த 14 வரைக்கும் ஒருக்கா ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இடையில மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட்டு. இது எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு. 28 பெருக்கல் 29 பெருக்கல் 57 டிவைட் பை 6. 28 29 கூட்டி போட்டு இல்லைன்னா ஃபார்முலா போட்டு செய்யுங்க. ஓகேவா? அப்புறம் மைனஸ் இதில் 14 பெருக்கல் 15 இன்ட்டு அப்புறம் என்ன வரும், ரெண்டையும் ஆட் பண்ணி போடுங்க. 29 டிவைட் பை 6. காமனாக இருக்கிறத வெளியே எடுத்தும் செய்யலாம். 2 ப்ராக்கெட்டுக்கும் ரெண்டு செட் ஆஃப் ஃபேமிலிக்கும் சேர்த்து நீங்கள் வெளியே எடுத்தும் பண்ணலாம். இல்லைனா தனித்தனியாக சால்வ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த சைடை தனியாக சால்வ் பண்ணுங்கள், அந்த சைடு தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா வெட்டுக்கு போகும். வெட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு இப்போ இதை 2ஆல் கொடுப்பீங்க, இதில் 14 போடுவீங்க. அது 3ஆம் பாடு கட் ஆகும். 1 3 3 9 3 27. இப்போ நீங்கள் இந்த 3 நம்பரையும் சுருக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு 7714ங்கிற ஆன்சர் கிடைக்கும். சரியா? 19 29 14 இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7714 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே கட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடு கிடைக்கலாம். இதே மாதிரி 7 இங்கே 3 இங்கே 3 15 இங்கே 35 29 பெருக்கணும். 7 5 35 29 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 1015 கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6699ங்கிறது ஆன்சர். ஓகேவா? நான் பெருக்கி எல்லாம் செய்யலை, நமக்கு டைமும் இல்லை. நீங்களாம் பெருக்கணும். இனிமேல் எல்லா கணக்கும் நான் பெருக்கிட்டு இருக்க முடியாது. வெட்டு கொடுக்குறது எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். ஓகேவா? செஞ்சிருப்பேன், டைம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்ம ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகிட்டோம். இதில் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணுறவங்க கண்டிப்பாக சைடில் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இருப்பீங்க, மல்டிப்ளிகேஷன் சரியாக வரல, வெட்டு கொடுக்குறது சரியாக தெரியலை, அப்படி யாரும் இருக்காதுங்க. ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். அடுத்த ப்ராப்ளம் இனிமேல் கியூப் மாடல். ஓகேவா? இதுக்கு வேறு ஃபார்முலா. ஆக்சுவலாக நம்ம 3 ஃபார்முலா பார்த்துட்டு வந்திருக்கோம், ஞாபகப்படுத்திடுங்க. 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n உறுப்புகள் வரைக்கும் என்ன ஃபார்முலா படிச்சிங்க? n × n + 1/2 படிச்சிங்க. அப்புறம் ஒற்றை எண்கள் படிச்சிருப்பீங்க. 1 3 + 5 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிங்கன்னா n² படிச்சிங்க. அடுத்தது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n² படிச்சிங்க. அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். n × n + 1 × 2n + 1 the whole divided by 6ன்னு படிச்சிங்க. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா படிக்க போகிறோம்னா 1³ 2³ + 3³ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n³ ஈக்குவல் டு n × ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு the whole square போட்டால் போதும். n × n + 1/2 the whole square. இதுதான் கியூபுடைய ஃபார்முலா. ஓகேவா?
ரைட். நம்ம இப்போ என்ன ஃபார்முலாவில் சால்வ் பண்ண போகிறோம்னா இந்த லாஸ்ட் ஃபார்முலா எழுதி போட்டிருக்கோம்ல அதில் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கணக்கை பாருங்கள். 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 16 கியூப் இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். எண்ணுக்கு இடத்துல 16 போட்டால் போதும். 16 பெருக்கல் 17/2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ உள்ளே இருக்கிறத வெட்டி சுருக்கிறோம். 8 பெருக்கல் 17, 8ஐயும் 17ஐயும் பெருக்கி இதை ஹோல் ஸ்கொயர்னா 2 தடவை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 8ஐயும் 17ஐயும் பெருக்குங்க. 17 × 8 7 56. 1 8 8 8 5 13 136. 136க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். 136 பெருக்கல் 136 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வருது 18,496. ஓகேவா? நோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது கூடுதல் காண்க. இதுவும் அதே மாதிரி இடையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இது எப்படி பிரித்து எழுதுறோம்னா 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 21 கியூப். இதை நம்ம எப்படி பிரிப்போம்னா 1ல இருந்து லாஸ்ட் நம்பர் 21 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 8 கியூப். இதுக்கு ஃபார்முலா போடுவீங்க. 21 × 22/2 the whole square மைனஸ் இதுக்கு ஃபார்முலா போட்டால் 8 × 9/2 the whole square. ஓகேவா? இதில் 11 21ஐயும் 11ஐயும் the whole square அப்புறம் மைனஸ் 9 36 the whole square. ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா 21ஐயும் 11ஐயும் பெருக்கி என்ன வந்துன்னு பாருங்கள். அது ஒரு 231 வரும். 231 the whole square மைனஸ் 36 the whole square. ஓகேவா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா 231 பெருக்கல் 231 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 53,361. 36க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 1296. ரெண்டையும் போட்டு மைனஸ் பண்ணணும். 53,361 மைனஸ் 1296 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 52,000 இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? லாஸ்ட் கணக்கு இன்னைக்கு இன்னும் இருக்கு. அதை முடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்கும். இல்லை பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் எண்ணுக்கு பதிலாக கே கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு ஃபார்முலாவிலையும் கே வச்ச கணக்கு உண்டு. ஓகேவா? ஏழெண்கள்லையும் இதே மாதிரி கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸ்கொயர் நம்பரில் ஒரு கணக்கு வச்சு கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கியூப் கணக்கில் ஒரு கே கியூப் வச்சு ஒரு கேக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி எண் வச்சுருப்பாங்க அல்லது கே வச்சுருப்பாங்க, ஏதாவது லெட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. இந்த மாடலில் கணக்கு இருக்குது. ஓகேவா? நம்ம இதில் இந்த ஒரு கணக்கு முடிச்சுட்டு மீதி நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? ரைட். இதில் எப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 1 2 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n ஈக்குவல் டு 666. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடுக்குள்ளே ஃபார்முலா அப்ளை பண்ணிடணும். n × n + 1/2 ஈக்குவல் டு 666. இன்னும் நம்ம என்ன தான் பண்ணணும்? கிராஸ் தான் பண்ண வேண்டியது வரும். ஸோ என்னையும் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன பிறகுனீங்கன்னா n², அப்புறம் ப்ளஸ் n, அப்புறம் ஈக்குவல் டு இந்த 2 அங்கே போயிடும். அப்போ
666 into 2 ஓகேவா. இனிமேல் அதை ரெண்டையும் பெருக்கி வச்சுட்டு எல்லாம் ஒரே சைடு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ n ஸ்கொயர்ட் ப்ளஸ் n இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1332 வரும். இதாவது 12 12 1 13 12 1 13 1332 எல்லாம் ஒரே சைடு கொண்டு வரோம். n ஸ்கொயர்ட் ப்ளஸ் n மைனஸ் 1332 ஈக்குவல் டு 0. இது பெருக்குனா கூட்டினா கணக்காகும். பெருக்குனா கூட்டினா கணக்கு ஐ மெத்தடு. சரி, ஐ மெத்தடில் போட்டிங்கன்னா பெருக்குனீங்கன்னா மைனஸ் 1332 கூட்டினீங்கன்னா 1. அப்போ அப்ராக்சிமேட்லி பக்கத்து நம்பர் சொல்லி தந்திருக்கேன். 400 எப்படி பிரிப்பீங்க? 20 பெருக்கல் 20ன்னு பிரித்து 20க்கு மேலே உள்ள நம்பர் 2 நம்பர் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய நம்பரில் என்ன நடக்கும்? இதாகும். இந்த கழிச்சா கரெக்டாக இந்த 1ங்கிற வேல்யூ வரும். அப்போ இந்த கணக்கை நம்ம ஒன்றும் ஒரு ஐடியாவும் இல்லைன்னா டா போட்டுற வேண்டியதான். டா போட்டிங்கன்னா 1332 ரெண்டால் கொடுப்பீங்க. 6 12 6 12 6 12 திரும்ப ரெண்டால் 333 2 4 4ஐயும் 333ஐயும் கழிச்சா 1லாம் வராது. பக்கத்து நம்பர் வர மாதிரி வரணும். அதனால இது 3ஆல் கொடுத்தீங்கன்னா 1 1 1. இப்போ பார்த்தீங்கன்னா 2 4 4 3 12 12 1 வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ 1 1 1 இது எந்த வாய்ப்பாடுக்கு போவோம்னா 3 வாய்ப்பாடுக்கு போவோம். கூட்டி பார்த்தா 3 வருதுல்ல. அப்படி கன்ஃபியூஸ் ஆகி நின்ற விடாது. 3 9 7 3 21. இப்போ இது 2 4 3 12 12 36 36 37 ஓகே. பக்கத்து நம்பர் தான். மைனஸ் பண்ணால் 1 வர வாய்ப்பு இருக்குது. பெருக்கி பார்த்தீங்கன்னா மைனஸில் வரணும். கூட்டி பார்த்தா ப்ளஸில் வரணும். அப்போ பெரிய எண்ணுக்கு அடையாளம் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 37 மைனஸ் இது மைனஸ் 36 கரெக்ட். இப்போ பெருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். 36 37 பெருக்கிங்கன்னா 1332 மைனஸில் வரும். கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழிச்சு பெரிய எண் அடையாளம். ஸோ n மைனஸ் 36 இன்டு n ப்ளஸ் 37 ஈக்குவல் டு 0. செப்பரேட் பண்ணுறேன். n மைனஸ் 36 ஈக்குவல் டு 0. n ப்ளஸ் 37 இஸ் ஈக்குவல் டு 0. here n is equal to 36, n is equal to minus 37. இது எண்ணிக்கையில் வராது, இது எண்ணிக்கையில் வரும். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சாச்சு n is equal to 36. ஓகேவா? ஓகே, இப்போ இன்னும் 5 ஹோம்ஒர்க் போட்டு விட்றேன், சால்வ் பண்ணிடுங்க. இதை முடிச்சிருங்க, முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் நம்ம இது வரைக்கும் பார்த்த மாடல் கணக்கில் ஹோம்ஒர்க். ஓகேப்பா, இன்னும் வரக்கூடிய வாரத்துலேருந்து ரிவிஷன் எக்ஸாம் உண்டுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இன்னைக்கு ஷெடியூல் போட்டு விட்றேன் என்னென்ன டாபிக்னு. ஓகேவா? ரெடி பண்ணியாச்சு, பேஜ் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் அப்டேட் தான் பண்ணணும். பிடிஎஃப் லிங்க் வைக்கணும், அப்படி தானே? டாபிக் மட்டும் கொடுத்தா போதுமா இல்லை லிங்க் வைக்கணுமா? பதிலே இல்லை. புரியல சார். இல்லை, நான் அடுத்த வாரத்துலேருந்து வெட்னஸ்டே வந்து ரிவிஷன் எக்ஸாம் வைக்க போகிறேன். இப்போ கம்மிங் வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த இண்டஸ் சிவிலைசேஷன், குப்தாஸு, அப்புறம் டெல்லி சுல்தான் மூணும் சேர்த்து. ஸோ அதை டாப்பிக்கை வந்து மட்டும் வச்சா போதுமா, அதனுடைய டவுன்லோட் லிங்கும் வைக்கணுமான்னு கேட்டேன். மெட்டீரியலுடைய டவுன்லோட் லிங்க் வைக்கணுமா? டாபிக் மட்டும் போதும், அப்படிதானே? டாபிக் மட்டும் போதும். சிலவங்க புதுசாக வந்தவங்களுக்கு மெட்டீரியல் இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கிடுங்க, இல்லைன்னா முடிஞ்சால் அதிலே வச்சிருவோம் சைடில். ஓகேவா? கஷ்டம் இல்லை, வச்சிருவோம். ரைட். ஏன்னா புதுசாக கொஞ்சம் பேர் இருப்பீங்க. எப்படியும் இண்டஸ் சிவிலைசேஷன் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, வந்திருக்க மாட்டீங்க அந்த டைம்லலாம். ரைட்டு, உங்கள் பாசிபிள் கணக்கு பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஆனால் வெட்னஸ்டே உண்டு. ஒரு 2 days டைம் எடுத்துக்கலாம். புதன் வியாழன் 2 நாளைக்குள்ளே அந்த எக்ஸாம் முடிக்கணும். 50 கொஸ்டின் தான். ஓகேவா? பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஹிஸ்ட்ரி தான், 50 கொஸ்டின் போட்டால் போதும். ஓகேப்பா, இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். ஆனால் ஹோம்ஒர்க் எழுதிக்கிடுங்க. இதான் இருக்குது ஃபஸ்ட்டு டைப்பு. ஓகேவா? இந்த ஃபார்முலா எழுதி போட்டோம்ல வரிசையா, அதில் முதல் டைப் என்ன இருக்குது? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 60. இது ஹோம்ஒர்க்கு.
ஆன்சர் சொல்கிறேன். ரெண்டாவது ஆப்ஷன் வரும். அப்புறம் வரிசையாக ஹோம்ஒர்க் தான் 5 ப்ராப்ளம் வச்சுருந்தேன். ஓகேவா, இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கணும். இது முடிஞ்சு இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குது? 3 + 6 + 9 + எக்ஸெட்ரா + 96. இதுக்கு எதை வெளியே எடுக்கணும்? 3 தான் வெளியே எடுக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டில் 1 வரணும். ஓகேவா, 3 வெளியே எடுத்துருங்க. வரிசையாக 1 2 3ன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் 3வது பாடால் வகுத்துட்டாலே போதும். 96 எத்தனைக்கு வரணும்னு கடைசி நம்பர் கண்டுபிடிக்க முடியலன்னா 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 32ல் வந்து நிற்கும். ஓகேவா, 1 + 2 + எக்ஸெட்ரா + 32 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். விடை வந்து லாஸ்ட் ஆப்ஷன் 1584. இதில் 3 வெளியே எடுக்கணும். ஓகேவா, அடுத்த கணக்கு தேர்டு 51 52 53 + எக்ஸெட்ரா + 92. இதுக்கு எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னா வரிசையாக தான் இருக்குது. 51 52 53 50. அப்போ 1லேருந்து 92 மைனஸ் 1லேருந்து 50. 1லேருந்து 92 மைனஸ் 1லேருந்து 50 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஃபோர்த் ஒன் ப்ராப்ளம். இது பார்த்தா எந்த கணக்கில் வரன்னு தெரியாது, ஒன்றையும் வெளியே எடுக்கண்டாம். ஆனால் இது ஒரு ஐடியா இருக்குது பாருங்கள். ஸ்கொயர் நம்பராக இருக்குது. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்புறம் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ப்ளஸ் இது எத்தனை ஸ்கொயர்? 25 ஸ்கொயர்டா? இல்லை எத்தனை வரும்? 15 ஸ்கொயர் வரும். சாரி, 15 ஸ்கொயர் தான் 225. ஓகே, அப்போ இனிமேல் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா? n × n + 1 2n + 1 / 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் வருது 1240. லாஸ்ட் கணக்கு 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா + 21 ஸ்கொயர். இதுவும் 1லேருந்து 21 வரைக்கும் போகணும். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா + 21 ஸ்கொயர் மைனஸ் 1லேருந்து 5 ஸ்கொயர் வரைக்கும் போகணும். இதுக்கு விடை 3256. அதில் இல்லையோ 3256. ஓகேவா, இதில் இருக்க ஆன்சர் வரலன்னா ஆன்சர் 3256. ஓகேவா, இதில் இருக்க ஆன்சர் எதுவும் வரலன்னா இந்த ஆன்சர் வரும். 3256 வந்துன்னா ஓகே. ரைட், கியூப் கணக்கில் ஹோம்ஒர்க் என்ன இருக்குது இதோட முடிச்சுக்கலாம். நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன்ப்பா, சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா இந்த பாடத்தில் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். 1 கியூப்லேருந்து தொடங்குவீங்க, 2 கியூப் அப்புறம் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் 20 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் எது வரைக்கும் வரும்? 9 கியூப் வரைக்கும் வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விடை 4 வரணும். 4ஆ? இல்லை 42. லாஸ்ட் ஆப்ஷன் 42075. ஓகேவா, இன்னும் ஒரே ஒரு கணக்கு இருக்குது. 5 கணக்குன்னு சொல்லி 7 கணக்கு ஆகிடுச்சு. இதான் இருக்குது லாஸ்ட்டு கணக்கு 13571. இது வந்து ஒற்றை எண் இருக்குல்ல, ஒற்றை எண் அந்த கணக்கு. ஓகேவா, இதில் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ளஸ் இருக்குது லாஸ்ட்டில், அதுக்காண்டி தான் வச்சுருந்தேன். ப்ளஸில் எண் உறுப்புகள் வரை இருந்தால் தான் n ஸ்கொயர்ட் ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் 71 இருந்தால் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். l - a / d + 1 போட்டு n கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்து என்ன பண்ணணும்? n ஸ்கொயர்டு போடணும். ஓகேவா, 36
36 ஸ்குவாட் கண்டுபிடிக்க வேண்டியது வரும். ஓகேவா, என் 36 வரும், 36 ஸ்குவாட் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஆன்சர் 1296. ஓகேப்பா, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். சாயங்காலம் பார்ப்போம். நீ சாயங்காலம் கட்டாயம் கிளாஸ் உண்டு. ஓகே ஓகே, பாய்.